மொத்த வரவு 3,05,000 கோடி, மொத்த செலவு 4,25,000 கோடி. அப்போ 1,20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கணும். இந்த அதிகாரிகள் யாருக்குமே நடைமுறை அறிவு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் காலத்தை தள்ளிட்டு போயிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு கருப்பு சட்டை போட்டுலாம் அவ்வளோ பேச்சு பேசுறாங்க. எடப்பாடி அவ்வளோ பேச்சு பேசுறாரு. இவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே 2,000 கோடி ரூபாய்க்கு லேப்டாப் எல்லாருக்கும் கொடுக்குறான். எங்க அம்மா திட்டம், உங்க அம்மா திட்டத்தை நீங்க பண்ணுவீங்களா? நீங்க கண்டினியூ பண்ணீங்களா? இல்ல டிஎம்கே கண்டினியூ பண்ணிச்சா? அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தை, நம்ம பிரைவேட்ல பழகிற குழந்தைங்க 3 லட்சம் ரூபா சிசேரியன் கட்டுவான். அவனுக்கு இந்த 1 கிராம் தங்கம்மா ஒரு பெரிய விவசாய கடன் தள்ளுபடி பண்ணா எவ்வளவு தள்ளுபடி பண்றீங்களோ அதை முன்னாடி தள்ளுபடி பண்ணிட்டு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அந்த கூட்டுறவங்க திவாலா ஆகிற அளவு பண்ணிட்டு போயிடுவாங்க. விவசாயத்துறை அமைச்சர் சொல்றாரு, லஞ்சம் கொடுக்காதன்னு சொன்ன முதலமைச்சர் இவர் தான். 78லயே எம்ஜிஆர் பேப்பர்லயே விளம்பரம் கொடுத்தாரு. சேவை உரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்கு, இவங்க கொண்டு வராம இருக்காங்க. திராவிட மாடல் அரசு, 60 ஆண்டு கால திராவிட அரசு எல்லாம் சொல்றாங்க. இவங்க யாருமே இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. கர்நாடகா, கேரளா எல்லாத்துலயும் இருக்குது, இங்க இல்ல. இப்போதான் இவர்கள் சொல்ற இந்த தற்கூரிய அரசு கொண்டு வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் நீர் பிரச்சனை வருது. அதிக நீர் தேவை விவசாயத்துல தான். இது நெல் விவசாயம். அவன் 1 லட்சம் கோடி ரூபாய் பால் எடுக்கிறான். மெய் வர மாற்றம் வரும். இன்று தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. முக்கியமாக பட்ஜெட் தாக்கல் நடந்திருக்கிறது. அது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதமாக நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 2 நாள் பட்ஜெட். நேற்று மரிய வில்சன் பேசிட்டாரு. அவர் ஒரு விழாவாரியான ஒரு பட்ஜெட்டை கொடுத்துட்டாரு. அதே நேரத்துல இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நடந்த சட்டசபை கூட்டத்தை பார்த்திருப்போம். எப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே இன்னைக்கு டிவி முன்னாடிதான் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு, ஏன்னா முதல் பட்ஜெட் இல்லையா, தாவேக அரசு முதல் முறையா அமைச்சிருக்கிறாங்க. திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு அரசு. ஸோ முதல் முறையா ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசு தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் எப்படி இருந்தது, மக்கள் என்ன எதிர்பார்த்திருக்காங்க, விவசாயிகளுக்கு தேவையான அவங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி ஆயிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது முதல் பட்ஜெட் அப்படின்னா சட்டசபையை பொறுத்த வரைக்கும் என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா கன்னி பேச்சு, அந்த மாதிரி கன்னி பட்ஜெட். அப்போ நான் பல இடங்கள்ல அந்த உதாரணத்தை சொன்னேன், இங்கேயும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பையன் தன்னுடைய திறமையினால படித்து பெரிய அளவில் நல்ல ஒரு வாய்ப்போட ஒரு 2 லட்சம் ரூபா சம்பளத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்றான் வச்சுக்க. அந்த 2 லட்சம்ன்றது அவன் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் 2 லட்சம்ன்றது பெரிய விஷயம். கண்டிப்பாக அதை வாங்கிட்டு போய் அந்த மாதம் சம்பளத்தை வாங்கி அம்மாட்ட வீட்டில் கொடுக்குறான். அம்மா அந்த 2 லட்ச ரூபா வச்சு குடும்பத்தை செலவுலாம் பார்த்துக்கோ. இவனுக்கும் பெரிய கனவு இருக்குது. வீட்டில் தங்கச்சி அது வேணும்னு ஒவ்வொருத்தரும் அது வேணும் எல்லாருக்கும் சொல்லி வச்சுருக்கான். வேலை கிடைக்கிட்டோம், உனக்கு நெக்லஸ்ஸு அது இது பட்டு போடுவாங்க. ஆனால் 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனா அம்மா சொல்கிறாங்க 2.5 லட்ச ரூபா செலவாகும்டா, நீ கொண்டு வந்து 2 லட்சம், இன்னும் 50,000 ரூபா துண்டு விடுது. ஏற்கனவே அப்பா கடன் வாங்கி வச்சுக்கிறாரு. யார்? டேடி. அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த அப்பாக்கள்லாம் சித்தப்பா எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வட்டி கட்டணும், கடன் இருக்குடா, வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க முடியுமா பாடுறான். இவனுக்கு எப்படி இருக்கும்? அதாவது வாழ்க்கையில் 2 லட்சம் சம்பாத்தியன்றது பெரிய விஷயம். கண்டிப்பாக அதை ரீச் பண்ண வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஒருத்தனுக்கு கிடைக்குது. ஒரு கார் வாங்கலாம், ஆஃபீஸ் போகிறதுக்கு, நல்ல பைக் வாங்கலாம், இஎம்ஐ போட்டலாம் நினைக்கிறவனுக்கு 2 லட்சம் வீட்டில் கொடுத்தாலே 10ல் மேலே 50,000 ரூபா செலவுக்கு தேவை, கடன் வாங்கணும். இல்லாட்டி அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு வெளியில் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கணும். துண்டு பட்ஜெட் வீட்லேயே உழுது, என்ன பண்ண முடியும்? அப்போ அவன் தங்கச்சி கூப்பிட்டு கேட்குது, என்னன்னா நெக்லஸ் வாங்கி தரேன். இன்னொரு தங்கச்சி கேட்குது, பட்டுப்புடவை வாங்கி தரேன். எப்படி பண்ண முடியும்? இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதுதான் தமிழக பட்ஜெட். இவங்க எல்லாரும் வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவர் எதிர்பாராமல் வந்துட்டார். இவர் வழக்கமாக நான் போனால் அதை பண்ணுவோம் இது பண்ணுன்ற மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 20,000 ரூபா மீனவர்களுக்கு கொடுப்போம், 2,500 ரூபா பெண்களுக்கு, 2,500 ரூபா 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, 4,000 ரூபா வேலையில்லா இளைஞர்களுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்லிட்டார். 6 சிலிண்டரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வர மாட்டோன்ற ஒரு நினைப்பு இருந்திருக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வருதுன்றது அந்த மாதிரி வர்றவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. இன்னொன்று என்னன்னா, இவர்கள் எல்லோருமே அரசியலுக்கு புதுசு. ஆட்சிக்கு உக்காந்தா பிறகு தான் வரவு என்ன செலவு என்னன்னு இப்போதான் வாழ்க்கையிலே பார்த்துருப்பாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ துண்டு விழுதா அப்படின்னு.
அப்போ இவர் வந்து உக்காரும் போதே 10 லட்சம் 10.5 லட்சம் கோடி ரூபா கடன், அதுல ஒரு 80,000 கோடி ரூபா கட்டி ஆகணும். அப்போ இவருக்கு வட்டி கட்டி ஆகணும். என்னடா இதுன்னு பெரிய சிக்கல்ல நிக்கிறாரு. இப்போவும் மொத்த வரவு 3,05,000 கோடி, மொத்த செலவு 4,25,000 கோடி. அப்போ 1,20,000 கோடி ரூபா கடன் வாங்கணும். மூலதன கடன் அந்த கடன் இந்த கடன் வாங்கி ஆகணும். அதுல இவருடைய சாமர்த்தியம் என்னன்னா, 1,50,000 கோடி ரூபா வாங்குற இடத்துல 1,20,000 கோடியை நான் குறைச்சிருக்கேன், அதுல குறைச்சிருக்கேன் அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயம். அப்போ இவர்கள் முன்னோர்கள் செய்த இந்த இதெல்லாம் இவர் தலையில விழுந்துருக்கு. அதான் அப்பா வாங்கி வச்ச கடன், சித்தப்பா வாங்கி வச்ச கடன், வீட்டு மேல வாங்கின கடன், குடிச்சிட்டு சுத்தின கடன், பார்ட்டி பண்ண கடன் எல்லாம் அந்த பையன் தள்ள விழுந்த மாதிரி இந்த பையன் தள்ள விழுந்துருக்கு. ஒரு 3 தலைமுறைக்கு சேர்த்த கடன் வந்து மொத்தமா விழுந்துருக்கு. அப்ப தலையெடுக்கிறதுக்கே இந்த கடனை அடைச்சி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கடனை அடைக்கிற எஃபர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் போதே கடனுக்கான வட்டி, கூடுதல் கடன் வேற வாங்கி ஆகணும் அடுத்த பட்ஜெட்டுக்கும். அப்போ நேற்று அவர் சித்திக் சொன்ன மாதிரி இது வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு. இந்த அதிகாரிகள் யாருக்குமே நடைமுறை அறிவு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் காலத்தை தள்ளிட்டு போயிடணும். எதிர்காலத்தை பத்தி எந்த அதிகாரியும் எனக்கு தெரிஞ்சு கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அந்த சோர்ஸ் என்ன, ஒரு கவர்மெண்ட்டுக்கு பண வருமானத்துக்கான ஏற்பாடுகள் என்ன, எந்த அதிகாரியாவது ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னா தெரியாது. விஜயா சொல்லுவார், இல்லை வினோத் சொல்லுவார், இல்லை மரியவில்சன் சொல்லுவார். இவங்கெல்லாம் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தாங்க, அவங்க அரசியல்னாலே தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸை தேடினா அவங்களுக்கு என்ன சோர்ஸ் தெரியும்? அப்போ 30 வருஷமா 25 வருஷமா பழந்துன்னு கொட்டை போட்ட நீங்க தான் சொல்லணும். ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க இது வரைக்கும்? ஒரு காவிரி இஷ்யூ எடுத்துக்கணும், அவர் போய் முதல்வரை பார்க்கலான்னு சொல்ற இடத்துல பார்க்கலான்னு ஐடியா கொடுக்குற ஆட்கள் தான் இன்னைக்கு அதிகாரிகள். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல முட்டு சந்து கூட்டு போறதுதான். இப்படிப்பட்ட அதிகாரிகள் வச்சுட்டு தான் இவர் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு. சரி, இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சமூக நீதி திட்டங்கள் பல விஷயங்கள் நல்லது யோசிச்சிருக்காங்க. இன்னைக்கு உக்காந்துட்டு கருப்பு சட்டை போட்டுலாம் அவ்வளோ பேச்சு பேசுறாங்க. அவரு எடப்பாடி அவ்வளோ பேச்சு பேசுறாரு. இவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே 2,000 கோடி ரூபாய்க்கு லேப்டாப் எல்லாருக்கும் கொடுக்குறான்றார். எங்க அம்மா திட்டம், உங்க அம்மா திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்களா? நீங்க கண்டினியூ பண்ணீங்களா? இல்லை டிஎம்கே கண்டினியூ பண்ணிச்சார்? அப்போ எங்க அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்னு, உங்க அம்மா கொண்டு வந்த திட்டங்கள்ல நீங்களும் நடைமுறைப்படுத்தல, ஊத்தி மூடினீங்க. அவங்களும் 5 வருஷமா பண்ணாம 5வது வருஷம் ஓட்டுக்காக லேப்டாப் கொடுக்குறாங்க 10 லட்சம் பேருக்கு. இவர்கள் இவ்வளோ நிதி நெருக்கடியும் இந்த மாணவர்களுக்கான கரெக்டான இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு 2,000 கோடி ஒதுக்குறாங்கன்னா உண்மையிலே பாராட்டணும். 10 லட்சம் பேருக்கு கிடைக்கும். அதே மாதிரி கறவை மாடுகள், ஆடுகள், இந்த இதை அம்மா திட்டம், அம்மா திட்டம் தான். அதெல்லாம் நம்மளாம் கோரிக்கையாக வச்சோம். பால் வளம், அந்த ஆவினை நாசம் பண்ணிட்டீங்க. ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஆவினை இவர்கள் காலத்திலேயே குறைஞ்சி போச்சு. எடப்பாடி காலத்துலேயே இவர்கள் காலத்தில் சுத்தமாக ஊற்றி போட்டாங்க. அப்போ அதுக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்றப்போ அதை ஆடுகள் கொடுக்கறது இந்த இது. அப்போ இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்லேயும் அந்த பால்வளத்துறையை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துருக்காங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கவர்மெண்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடுக்கும் அந்த மாடு மொத்தமே 200 கோடி தாங்க. இதை கூட 5 ஆண்டு காலம் திராவிட மாடல்லையும் ஒதுக்கல, அவரும் கைவிட்டார். இது கிராமத்துல ஏழை பெண்கள், ஆதரவற்றவர்கள், நலிவுற்ற குடும்பங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். என்கிட்ட பேசின பல பேர் சொன்னாங்க, சார் 2 மாடு கொடுத்து அந்த குடும்பமே தலைகீழ ஆயிடுச்சு சார். 2 பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வச்சுது, நீ அந்த அம்மா தனியாக பிழைக்குது. ஒரு பெரியவருக்கு 5 ஆடு கொடுத்தாங்க, 2 பசங்க தான் இருக்காங்க. அவங்கள நம்பி இருந்தவர் இன்னைக்கு 80 ஆடு வச்சுருக்கிறாங்க. அந்த பசங்க கஷ்டங்குதுன்னு சரி அந்த ஆடு பிடிச்சிட்டு போ, 8,000 ரூபா வரும், இந்த ஆடு எடுத்துகிட்டு போன்றோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு அவரு நான் தனியாக யாருக்கு நம்பி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்குன்னா அது அவங்க ஜெயலலிதா பண்ணதான்றாங்க. அப்போ இந்த மாதிரி சமூக நலத்திட்டங்களும் இவர்கள் கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணுறாங்க. இந்த மோதிரத்துக்கு என்ன சொல்கிறாங்க, 1 கிராம் மோதிரம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தை. நம்ம ப்ரைவேட்டில் பிறகுற குழந்தைங்க 3 லட்ச ரூபா சிசேரியன் கட்டுவான். அவனுக்கு இந்த 1 கிராம் தங்கம்மா ஒரு பெரிய மேட்ரு. கண்டிப்பாக மருந்து வாங்குற கதை யாருக்கு தேவை? ஏழைகளுக்கு தான் தேவை. இந்த மகளிர் உரிமை தொகையை 1,60,00,000 ரேஷன் கார்டு சொல்றாங்க. அதுல இன்னும் நெருங்கி தகுதி உள்ளவர்கள்னு பார்த்தா 70 லட்சம் கூட வராது. அவங்களுக்கு கொடுத்தா அரசு செலவு காசு மிச்சம். இவர்கள் ஓட்டுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி இன்னைக்கு கேட்குறாங்க 2,500 ரூபா ஏன் கொடுக்கவில்லை, இதை ஏன் கொடுக்கவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியும்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதை ஏன் கொடுக்கல? அதெல்லாம் கொடுக்குற நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலா நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை என்ன, அதுக்கான தேவைகள் நமக்கு இப்ப என்ன தேவை அப்படிங்கிற உடனடி தேவைகள் என்ன அப்படிங்கிறது அரசியல் கட்சியில் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் தெரியும். அப்படிதானே நீங்க சொல்ல வருது? அப்படி இருந்து இவங்க இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா என்ன நோக்கத்தோட கேள்வி அது அரசியல், அதுக்குள்ள அரசியல் பண்றது திமிர்தனம். இப்போ வீரபாண்டியனுக்கு தெரியாதுங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தால் 2500 கொடுப்பியா நீ? 10.5 லட்சம் கோடி ரூபா கடன். இந்த வருஷம் ஒரு 1.25 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க. அப்போ வந்து நீ வந்து ஒரு மாதத்துக்கு 2500 ரூபா அப்படின்னா ஒரு கோடினே வச்சுக்கோங்க. அப்போ 2500 கோடி ரூபா. அந்த சைடு ஒரு இதுனா ஒரு 3000 கோடி ரூபா. ஒரு வருஷத்துக்கு 36,000 கோடி ரூபா. என்ன ஆகுறது? அப்போ 1,50,000 கோடி 60,000 கோடி கடனாளி ஆகி போகணுமா? அப்புறம் அது ஏன் கொடுக்கல? இது ஏன் விவசாய கடன் ஏன் தள்ளுபடி பண்ணணும்? விவசாய கடன் தள்ளுபடி பண்ணோன்னா தள்ளுபடிக்கான தொகையை 60 நாளுக்குள்ள கட்டிடணும். விவசாய கடன் தள்ளுபடி பண்ணால் எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறீங்களோ அதை முன்னாடி வந்து தள்ளுபடி பண்ணிட்டு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அந்த கூட்டுறவங்க திவால் ஆகிற அளவு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஆர்பிஐ ரூலுன்னா 10,000 கோடி தள்ளுபடி பண்ணோன்னா 2 மாதத்தில் அந்த 10,000 கோடி கவர்மெண்ட் கொடுத்துடணும் எல்லா அந்த கூட்டுறவு சங்கம். அப்போ இருக்கிற தொகைக்கு தான் தள்ளுபடி பண்ணுவாங்க. 6,000 கோடிக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம் தானே. அப்போ இந்த விவசாய பட்ஜெட்லேயும் அதுக்காக சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பொது பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் இருக்குது. எங்கே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு ஒரு அந்த இதெல்லாம் சொன்னார், அது எப்போ சொல்ல போகிறாருன்னு தெரில. லீக்கேஜ் பாத்திரம் தண்ணியே நிற்க மாட்டேங்குதுன்னா காரணம் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ். ரெண்டாவது பார்ட்டி ஃபண்டு, இந்த பட்டியெல்லாம் வெளியிட போகிறோம். அது என்னமா அந்த நடுவில் வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை என்னன்னு தெரியல. அப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சோர்ஸ் வச்சுருக்கீங்க? இந்த மாதம் இந்த வருஷம் 1.25 லட்சம் கோடி வாங்கிட்டீங்கன்னா 11,70,000 கோடி. அடுத்த வருஷம் துண்டு விழாத பட்ஜெட் பார்த்துக்கிட்டிங்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு நிற்கும். இல்லை ஒரு 50,000 கோடி மட்டும்தான் அடுத்த வருஷம் வாங்குவோம் அப்படின்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அப்போ அதுக்கான சோர்ஸ் என்ன? இது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? தொழில் முதலீட்டு ஈர்ப்பு பண்ணணும். அந்த இது இளைஞர்களுக்கு பற்றி நீங்கள் நண்பீஸ் அதெல்லாம் சொல்கிறீங்க, அந்த ஜென்சி அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அதுக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம்? இவ்வளோ பேர் வேலை கொடுப்போம், இல்லை டிஎன்பிஎஸ்சியில் இப்படி எடுப்போம், எது பற்றியுமே இல்லை. அவர்களுக்கு தொழில் முனைவோர் ஆக்கிறது, சிறு குறு தொழில்கள், உங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் சோர்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியலு, சிறு குறு தொழில்கள், இதிலெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது உங்கள் மூலதனமாக மாறும். அப்புறம் கடன் வாங்கி இப்போ நான் சொன்னேன்னா அந்த 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற பையன், அவன் வெளியில் 50,000 ரூபாய்க்காக 70,000 ரூபா கடன் வாங்குறான் வச்சுக்க. அந்த 20,000 ரூபா ஏதோ ஒரு இதில் முதலீடு பண்ணுறான்னா அதுதான் கடன் வாங்கி முதலீட்டுல போகிறது. 50,000 ரூபா கடன் கொடுத்தான்னா கடன் வாங்கி கடன் கொடுத்து செலவு பண்ணுறது, அது வந்து முன்னேற்றம் கிடையாது. இப்போ அந்த பையனை இந்த 50,000 ரூபா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பேங்க்ல, ஏமா ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்குறேன், ஒரு இட்லி கடை டிஃபன் கடை வை, நீ தங்கச்சிங்க பார்த்துக்கணும், அப்படி மாதம் அதில் ஒரு 50,000 ரூபா வந்துச்சுன்னா இந்த கடனை அடைச்சிடலாம்னா இதுதான் மூலதனத்தை நோக்கி நகர்றது. இதோடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது. அப்போ சிறு குறு தொழில்கள், தொழில் முதலீட்டு ஈர்ப்பு, இல்லை மற்ற வகைகளில் என்னென்ன ஆகுது. ரெண்டாவது, ஏமா 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவாகுது, பார்ட்டிக்கு போகிறது, வீட்டில் சாப்பிடாம இது பண்ண, அது மாதம் இதுலேயே 30,000 ரூபா போயிடுது. இது எல்லாத்தையும் கட் பண்ணு. அப்போது 2,20,000 ரூபா தான் ஆகும், 30,000 ரூபா அதுலேயும் மிச்சம் ஆகும். அப்படி அந்த மாதிரி டெண்டரு மற்ற விஷயங்கள் அந்த லீக்கேஜ்லாம் கட் பண்ணாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பட்ஜெட்டில் இவர்கள் பெருசாக குறிப்பிடவே இல்லை. இது வந்து பொது பட்ஜெட்டு. இதில் நல்லது ஒரு விஷயம் இவர்கள் சொல்கிறாங்களே, தற்கூறிகள் அது இதுன்னு, சேவை உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பர் சட்டங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க போகிறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் என்னப்பா முக்கியமான பேப்பர் இல்லையாப்பானா, முக்கியமான பேப்பரா, ஓ நான் எல்லாம் முறையாக வச்சுக்கிறேன், முறையாக கொடு அப்படின்னா, அப்படியா சரி பார்க்கலாம். உங்களை ஒரு 2-3 வாரம் அலைய வச்சாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க, எங்கள் குழந்தைக்கு ஜாதி சர்டிஃபிகேட் ஸ்கூலில் கேட்டுனாங்கிறேன்னா நினச்சிங்க. நீங்கள் போனீங்கன்னா என்ன நீ தான் பேசுனியப்பா பார்த்துக்கோ அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சேவை உரிமை சட்டம். சேவை உரிமை சட்டம்னா ஜாதி சான்றிதழ்னா இத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும். கொடுக்காம ஒரு வாரம் ஜாதி சான்றிதழ்னா, ஒரு வாரத்தில் கொடுக்கலன்னா நீங்கள் மேலதிகாரிட்ட புகார் கொடுக்கணும். அந்த அதிகாரி மேலே அபராதம் ப்ளஸ் உங்களுக்கு இழப்பீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த மாதிரி அரசு உடைய எல்லா துறைகளுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் இத்தனை நாள் ஒவ்வொரு இது. இப்போ வருவாய்த்துறை, காவல் நிலையம், காவல்துறை,
ரேஷன் இது உணவுப் பொருள் எல்லா துறைகளுக்குமே இந்த சேவை சட்டம், அந்த சேவைத்துறை சட்டம் வரப்போகுது. இல்ல இப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ இது நாள் வரைக்கும் வந்து கையூட்டுன்னு ஒரு விஷயம் இருந்தது. இப்போ கையூட்டே இல்லாம நீங்க டிலே பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல வந்து சட்டம் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதிகாரிகள் இது சரியா முறைப்படுத்தி பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி. ஒரு சட்டம் இருக்குது, அதை அமல்படுத்துற அதிகாரிகள் பண்ணலன்னா அதை கண்காணிக்க வேண்டியது அதுக்கு மேல இருக்க அதிகாரிகள், அரசு, அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல நீதிமன்றம். இன்னைக்கு நுகர்வோர் நீதிமன்றம், நுகர்வோர் உரிமையே நீங்க எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க போய் ஒரு ஷாப்பிங் இது வாங்குறீங்களா, சார் பேக் கொண்டு வந்துறீங்களா இல்லை பேக் போட்டுருவான்னு கேட்பாங்க. உடனே பேக் போட்டிருக்கணும்னா அதுக்கு 10 ரூபா பேக். ஆனால் பொருளுக்கு வந்து பேக் கொடுக்கணுன்றது நுகர்வோர் உரிமை. நீங்க அந்த பேக் 10 ரூபா பில்லு வாங்கி நீங்க கிளைம் பண்ணீங்க வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, எனக்கு 15,000 ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அது இதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டா உண்டு. சினிமா தேட்டருக்கு போறீங்க, சீட்டில் உக்காடுறீங்க, சீட்டு கிழிஞ்சு கிடக்குது, ஒரு மாதிரி இருக்குது, நான் அந்த மாதிரி இவ்வளோ டிக்கெட் வாங்கினாங்க ஆனால் அந்த சீட்டுக்கு எதெல்லாம் முறைப்படுத்தி கொடுக்கல, கழிவறை எப்படி இருந்ததுன்னு, எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக மன உளைச்சி வச்சு மறுநாள் வேலைக்கு போட்டேன், லீவ் போட்டேன், அது இதுன்னு போட்டு எனக்கு இழப்பீடு கொடுக்கணும், உங்களுக்கு இழப்பீடு, வழக்கு செலவு எல்லாம் அந்த டிக்கெட் வாங்கின காசு முதல்ல திருப்பி. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இது எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க தெரியும்? கன்சூமர் ஆக்ட் படி எல்லாம் இது வந்து அந்த மாதிரி சேவை என்ன வேணா பண்ணலாங்க, என்ன வேணா பண்ணலாம். அந்த மாதிரி சேவை உரிமை சட்டம் வந்துருச்சு, அதை முதல்ல ஜனங்கள்கிட்ட பிரபலப்படுத்தணும். ரெண்டாவது அதற்கான உரிமையை கேட்க வைக்கணும். இந்த வேலைகள் வந்து அரசு தான் பண்ணணும். இப்போ லஞ்சம் கொடுக்காதீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு கூட அந்த விவசாயத்துறை அமைச்சர் சொல்றாரு, லஞ்சம் கொடுக்காதன்னு சொன்ன முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு. 78லயே எம்ஜிஆர் பேப்பர்லேயே விளம்பரம் கொடுத்தாரு, லஞ்சம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் எங்கள்கிட்ட புகார் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் ஃபோட்டோ போட்டு பேப்பரில் புகார் கொடுத்தாரு. அப்போ இந்த முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னா கீழே இருக்கவங்க தைரியம் வரும். இப்போ செல்போன் காலம், அப்படியா சார் சொல்லுங்க அப்படின்னு. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அவர் ரொம்ப பார்க்கறது சிரிப்பாக வருதுன்னு போட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். ஒருத்தர் ஒரு எஸ்ஐன்னு நினைக்கிறேன், ஒரு பைக்கை பிடிச்சி வச்சுட்டு 1000 ரூபா ஃபைன் போடுறாரு, இன்னொருத்தனை விசாரிச்சுட்டு இருக்காரு. இவன் வீடியோ எடுத்துக்கினா திட்டினுக்கிறான், சார் இதை போறாரு பாருங்க, அப்படியே காமிக்கிறான். ஒருத்தர் பைக்கில் போறாரு, ஒருத்தர் கார் போகுது பாருங்க, சீட் பெல்ட்டே போடணும், இவர் பாருங்க செல்போன் பேசிட்டே போறாரு. அந்த ஆளும் பிடிக்கவே இல்லை, இப்படியே போகுது வருது, நான் தான் நியாயம் பண்ணுறீங்க, என்ன மட்டும் பண்ணுறீங்களா இந்த மாதிரி அப்படின்னு கேட்குறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது வச்சுக்கிங்க. இந்த செல்போன் வச்சு அந்த பையன் எடுத்து போட்டது நீ பரவுதா? இப்போ இந்த விவகாரத்தை யாராவது அந்த துறை சார்ந்த எஸ்பி கவனத்துக்கு கொண்டு போனால் அந்த எஸ்ஐயை சஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ அவர் அடுத்த தடவை பண்ணுவாரா? கண்டிப்பாக. கண்டக்டரு பஸ்ஸை விட்டு இறக்கி விட்றாங்க, ஒரு குழந்தை ஓடி போய் பஸ்ஸில் ஏறுது, இதெல்லாம் வைரல் ஆனோன்னு அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்லையா? பஸ் ஸ்டாண்டை விட்டு தள்ளி போய் நிப்பாட்டுறாங்க. விவேக் கூட சொல்லுவார், இந்த போன பஸ் எங்கே நிற்கணும், இங்கே தான், இந்த ஸ்டாண்டு தான். அவர் ஒரு 100 அடி தள்ளி போய் நிற்பாரு. இன்னும் எங்கே கேட்டு அங்கே போய் நிற்கணும், எந்த ஊர்லையா பஸ் அங்கே நின்றுது அப்படின்னு. அந்த மாதிரி நின்னதெல்லாம் ஃபைன் போட்டிருக்காரு. அப்போ மாதிரி நிகழ்வுகளை காமெடியில வச்சுமே போக்குவரத்து வந்து நடக்கல. அப்போ இந்த மாதிரி சேவை குறைபாடு விஷயங்களும் இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னா, உங்களுக்கு நான் ரேஷன் அட்டைக்கு போறேன், எனக்கு 15 நாள் ஆகியும் பண்ணல, அப்போ அங்கேயே போர்டு இருக்கணும், பண்ணலைன்னா இவர்களிடம் புகார் கொடுக்கவும், இந்த மெயில் போடவும் அப்படின்னு. அந்த மெயில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். இது எல்லாமே நீங்க பாத்துங்க, திராவிட மாடல் அரசு, 60 ஆண்டு கால திராவிட அரசுலாம் சொல்றாங்க, இவங்க யாருமே இந்த சட்டத்தை கொண்டு வரலங்க. 2010ல இருந்து சேவை உரிமை சட்டத்தை வந்து இது வரைக்கும் யாருமே கொண்டு வரல. முத மத்திய பிரதேசம் கொண்டு வரோம், அடுத்து ராஜஸ்தான், பீகார் இவங்க என்ன சொல்லுவாங்க, பானிபூரி ஒண்ணுக்கும் வழங்காது. அப்புறம் அப்படி இப்படி உத்தரப்பிரதேசம், அது இது ஜார்க்கண்டு, அதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலங்கள், கர்நாடகா, கேரளா எல்லாத்துலயும் இருக்குது, இங்க இல்லை. இப்போதான் இவர்கள் சொல்ற இந்த தற்கூரிய அரசு கொண்டு வந்திருக்குது. இப்போ நல்லா யோசிக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு இது தெரியாது, அப்போ மற்ற அமைச்சர்களுக்கும் தெரியாது, நமக்கே தெரியாது சேவை உரிமை சட்டம்னு ஒன்று இருக்கு, இவங்க கொண்டு வராமல் இருக்காங்கன்னு. இந்த ஆர்டி ஆக்டிவிஸ்ட் மற்றவங்க கேட்டால் தெரியும். நேற்று கூட யாருமே அதை பற்றி பேசல, அன்புமணி ராமதாஸ் மட்டும் இதை பேசுறாரு. அப்போ முதல்வர் விஜய்க்கு இது எப்படி தெரியுது? ஏன் இதை பட்ஜெட்டில் கொண்டு வர மாதிரி வில்சன் கொண்டு வராங்க? அப்போ யாரோ இந்த மாதிரி பார்க்க வந்த விசிட்டர்கள், முக்கியமான ஆட்கள், இல்லை இந்த அறப்பொருள் இயக்கத்து மாதிரி, சார் இந்த சட்டம் ஒன்று இருக்குது, இதை நடைமுறை கொண்டு வாங்க சார். அப்போ லஞ்சம்ன்றது, நீங்கள் எங்கே லஞ்சம் வருது? 10 நாள் முடிகிற வேலையை 15 நாளாக இழுத்தடிச்சா என்ன சார்? இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் இந்த உன்னுடைய திமிர்தன்லாம் விட்டு ஏதாவது 150 கொடுத்து வாங்கிட்டு வர வழியை பாருன்னா, நீங்கள் போய் சார் என்ன சார், நீ தானே இதாச்சப்பா, எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறீங்க சார், திட்டுறாங்க சார், வீட்டில் திட்டுறாங்க, ஸ்கூலுக்கு வேணும், பார்த்து பண்ணிட்டு போதா, அவரை பாரு, ஆரையை பாரு, அவரை பார்த்தா
ஒரு 500 வெள்ளையப்பனை தள்ளுது வேலை. அப்போ லஞ்சம் வாங்குறதுக்காக ஒரு வேலையை ஒரு வாரத்தில் முடிக்காம 15 நாள் இழுத்தடிச்சு உங்களுக்கு நெருக்கடியை உருவாக்கிடுது. இதுதான் பட்டா மாத்துறது, பேர் மாத்துறது, அந்த வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் எல்லாமே இதுக்குள்ள வருது. நீங்க பைப் லைன் கொடுக்குறது, வாட்டர் லைன் கொடுக்கறது எல்லாமே இதுக்குள்ள வருது. அப்போ வாட்டர் லைன் நீங்க கேட்குறீங்க, உங்களை அந்த ஏஇ வந்து கொஞ்சம் பாருங்கன்றாரு, பார்க்கல. அவரு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இழுத்து அடிக்கிறாருன்னா நீங்க இது கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சது. அப்போ அந்த இடத்துல லஞ்சம் தடுக்கப்படும். அப்போ இந்த விஷயத்த கொண்டு வராங்கன்னா இவங்க தற்கொலை கவர்மெண்ட்ன்றாங்க. இது நல்ல விஷயம் தானே. நான் பார்த்தது அதில் நல்ல விஷயம். நான் சரியில்லாத விஷயம் சுட்டி காமிச்சிட்டேன். விவசாய இதுலேயும் அப்படிதான் பல விஷயங்கள். இப்போ நம்மாழ்வார் பேரில் அந்த கல்லூரி அமைக்கிறது, சிறு குறு பயிர்களை கொஞ்சம் ஊக்குவிக்கிறது தானே இது. ஏன்னா முதல்ல அந்த விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதுல முக்கியமானது வந்து இந்த ஆர்கானிக் இயற்கை விவசாயத்துல பண்றவங்க. இன்னைக்கு நம்ம நாட்டு உரங்களோ இல்லை மற்ற உணவுப் பொருட்களோ வெளிநாடுகள்ல பெரும்பாலும் விரும்புறதில்லை யாரும். அதுக்கு அடிப்படை காரணம் பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள், ரசாயன உரங்கள் பயன்பாடு, அதன் மூலம் வந்த பொருட்கள்ன்றதுனால. அப்போ நீங்க இயற்கை விவசாயம் இது கூடிய வரைக்கும் இது தவிர்க்கிறதுக்கான அந்த இதை நோக்கி நகரணும். ஆனால் அதுக்கு ஒரு விருது அறிவிச்சிருக்காங்க, 4000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இதோடு சேர்ந்த அணைகள் மற்ற விஷயங்கள் பற்றி ஏதாவது சொல்லுவாங்கன்னா அது இல்லை. அதே மாதிரி இவர்கள் இந்த பால் பண்ணை இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த ஆவின் இந்த பால் வளத்துறையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பால் கொள்முதலை அதிகரிக்கிறதுக்கு, இப்போ நீங்கள் 50 ரூபாய்க்கு ஆவின் வாங்கிக்கிட்டே இருக்கும் வருஷம் பூரா. அந்த திருமலா வந்து 55 ரூபா ஒரு லிட்டர் கொடுத்து வாங்குறாங்கன்னா 20 லிட்டர் ஒரு வீட்டில் கறக்குறாங்கன்னா 25 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல, அங்கே ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஹெரிட்டேஜி 30 ரூபா வாங்க கூட ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா அங்கே ஊற்றுவாங்க. அப்போ நீங்கள் கொள்முதல் விலையை அதிகப்படுத்தணும். அந்த துறையே வந்து ஒரு உலக அளவில் போட்டி போடுற துறையாக மாற்றணும். அதே மாதிரி விவசாயத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறது, அதனால தான் நீர் பிரச்சனை வருது. அதிக நீர் தேவை விவசாயத்தில் தான். இது நெல் விவசாயம். அதை விட்டுட்டு இப்போ பிரதமர் எல்லாம் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த திட்டத்துக்கு மத்திய அரசு ரொம்ப ஊக்குவிக்குது. சிறு குறு பயிர்கள் இருக்குல்ல, அந்த குறு பயிர்கள் சொல்லுவாங்க, அதை வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு வெளிநாடுகளில் பயங்கர மவுசு இருக்கு. அதுக்கு ஒப்பந்தமே போட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம தமிழ்நாடு இந்த தென்னிந்தியா தான் ரொம்ப இது. அதில் இவங்களோட அறிவிப்புல வந்து தமிழ்நாடு சிறுதானிய கழகம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அது மத்திய அரசோட சேர்ந்துன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் ப்ளஸ் இயற்கை விவசாயம் இது எல்லாம் சேர்ந்து, அதோடு சேர்ந்து கால்நடைகளுக்கான தீவனம் ப்ளஸ் கொள்முதல், பால் கொள்முதல் அதிகரிப்பு பற்றி இல்லை. இது எல்லாம் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சா நீங்கள் அந்த சோர்ஸ் நான் சொன்னேன்ல, வருமானத்துக்கான சோர்ஸ். குஜராத் மதுவிலக்கு மாநிலம், இங்கே 65,000 கோடி ரூபா 55,000 கோடி ரூபா மதுவில் வருதுன்னு சித்திக் சொல்றாரு. குஜராத் மதுவிலக்கு மாநிலம், அவன் 1 லட்சம் கோடி ரூபா பாலில் எடுக்கிறான் அமுல். அப்போ ஆல்டர்னேட்டிவா ஒன்று இருக்கு, அங்க இருக்கு. அப்போ அதை பார்த்தே நம்ம வந்து பண்ணணும். பனை பொருட்கள் இப்பதான் யோசிக்கிறாங்க. பனை பொருட்களே இப்போ கல்லு கடை திறக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இது. அதை விட்டுட்டு தனியார் மயமாக்குறது, ஆன்லைன்ல விற்கிறதுன்னு கொண்டு போறாங்க. இது எல்லாம் தனியார் மயமாக்குனீங்கன்னா இது மதுவை அது லீக்கேஜ் இன்னும் ஜாஸ்தியாகும். அரசுகிட்ட இருக்கிற வரைக்கும் அதை முறைப்படுத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கூடும். பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, கல்லுக்கடையை வந்து ரேஷன் பொருளோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. கல்லு சொல்ல, பால் பனை பொருட்கள். கல்லு ரேஷன்ல வந்து கல்லை வந்து நீங்க இது பண்ணுங்க, கல்லை வந்து மது இதுக்குள்ள போட்டு சேர்க்காதீங்க, அது வந்து உணவுப் பொருள்ல வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. கல்லு உணவுப் பொருள் கிடையாது. நீங்க என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் அது ஆல்கஹால் இருக்காது. அதுல சுண்ணாம்பு கலந்தாதான் பதநீர். கல்லுன்றதை நீங்க கல்லு இதாவே கொண்டு போங்கன்ற. ஏன்னா மது குடிச்சு உடம்பு கெட்டு இது பண்றவன் கல்லு குடிச்சா கொஞ்ச நாள் கூட இருப்பான், உடம்புக்கு நல்லது. நீங்க ஆல்கஹால் இருந்தாலும் ரொம்ப மைனூட். பனை தொழில் வளரும், விவசாயம் வளரும். இன்னொன்று அந்த பனை பொருட்கள்ல இன்னும் ஏராளமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பனை வெல்லம் உலகத்தரம் வாய்ந்த அந்த கோயில்பட்டின்னு நினைக்கிறேன், அந்த பனை வெல்லம் அது உலகத்தரம் வாய்ந்தது. அதுக்கு ஒரு ட்ரேடே இருக்குது, அது புவிசார் குறியீடே இருக்குது. அது கடலை முட்டை. அப்போ கோயில்பட்டி இல்லை, அது உடன்குடின்னு நினைக்கிறேன். அந்த கருப்பட்டிக்கு அதுலேயே கொஞ்சம் சர்க்கரை தண்ணி சேர்த்த கருப்பட்டிக்கு 5% ஜிஎஸ்டி இருக்கு போல. இப்போ கூட மாட்டினானுங்க பாருங்க. அப்போ அதுலலாம் நீங்கள் எவ்வளோ கவனம் செலுத்தி ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய இடம். இந்த மாதிரி தான் நீங்கள் சோர்ஸை தேர்த்த முடியும். இப்போ விவசாய பட்ஜெட்டில் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நெல், கரும்பு, வாழை இந்த மாதிரி இதுங்களுக்கு கொள்முதல் ரேட்டு பற்றி சொல்லவே இல்லை.
இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்ற மாதிரி ஒரு புது பட்ஜெட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கரும்புக்கான மானியம் வந்து அறிவிச்சிருக்காங்க. கரும்பு கொள்முதல் பத்தி சொல்லணும்ல, எவ்வளோ இது அதுதானே உங்களுக்கு சர்க்கரை ஆலை மற்ற விஷயங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நெல் கொள்முதலை பத்தி எடுக்கும்போது தார்பாய்கள் வந்து அதுல வந்து இப்போ கொள்முதல் நிலையங்கள் இருக்குல்ல, தார்பாய்க்கான ஒரு தார்பாயை விட உங்களுக்கு பிரச்சனையே போன இதுலயே கொள்முதல் நிலையங்கள், அது தற்காலிக கொள்முதல் நிலையங்கள் கூட அமைக்கலன்றதுனாலதான் இருபோக விளைச்சல் விளைஞ்சோம், நெல் வீணா போச்சு. அப்போ தற்காலிக கொள்முதல் நிலையங்கள் அமைக்கிறது ஒரு பக்கம்னா, நிரந்தர கொள்முதல் நிலையங்கள் அமைச்சாதான் நெற்பயிரை பாதுகாக்க முடியும். இது ஒண்ணு, ஆண்டு முழுவதும் இயங்குகிற கொள்முதல் நிலையங்கள் அமைச்சாதான் உங்களுக்கு அதை இது எல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்கு. இப்போ ஒருத்தர் தக்காளி பயிரிடுறாரு, ஒரு பாக்ஸுக்கு 50 ரூபா அடக்க விலை ஆகுது வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு 60 ரூபா கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவரு ஒரு 500 பாக்ஸை ஏற்றிக்கிட்டு விவசாயம் பண்ணதை கொண்டு போறாரு மார்க்கெட்டுக்கு. அங்கே ஒரு பாக்ஸுக்கு 30 ரூபா கேட்குறாங்க. ஏன்னா தக்காளி விலை வீழ்ச்சி 30 ரூபா. அவருக்கு எவ்வளோ நஷ்டம்? அது அசல்லையே 30 ரூபா நஷ்டம். அப்போ அவரு இந்த 30 ரூபாய்க்கு நான் விற்கிறத விட நான் ரோட்டில் வீசிட்டு போகிறேன். இப்போ கூட ஆந்திராலாம் பார்த்தோம், போயிடுவாங்க. அப்போ இந்த வியாபாரிகள், இந்த ஒரு சிண்டிகேட்டு, எல்லாரும் அதிகாரிகள்லாம் சேர்ந்து பண்ற அந்த சிண்டிகேட்ல பாதிக்கப்படுறது விவசாயி. விவசாயம் பண்ணி அவனுக்கு கொள்முதலுக்கான அந்த ரேட் கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல கவர்மெண்ட் தானிய அந்த கிடங்குகள், அந்த குளிரூட்டப்பட்ட கிடங்குகள், இது அதிக அளவுல மாவட்டத்துக்கு 1-2 கட்டி அதுல இந்த மாதிரி சேமிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த 3 வேளாண் சட்டங்களில் கூட அது வரும் ஒரு இது. அப்போ நான் இன்னைக்கு எடுத்துட்டு போறேன், நான் எடுத்துகிட்டே போக தேவையில்லை. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன? தக்காளி 30 ரூபா. இந்த இதில் குளிரூட்டப்பட்டதில் நான் வச்சிடுறேன். 60 ரூபா இல்லை 70 ரூபா வர அன்னைக்கு நான் விற்கிறேன். அப்போ நான் பொழைச்சிக்குவேன், கடன் இருக்காது, விவசாயி வாழ்வோம். அப்போ இந்த இடத்துல இடைத்தரகர்லாம் வேலை காமிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம், நுணுக்கமான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும். இது இந்த பட்ஜெட்ல இல்லை. இன்றைய நிகழ்ச்சியில வந்து ரொம்பவே பல விஷயங்களை வந்து பட்ஜெட்டை பத்தி பேசியிருக்கோம். தமிழக மக்கள் என்ன முடிவு எடுத்தாங்களோ அது வந்து சரியா அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கிற பொறுப்பை இன்னைக்கு தாவேக்கா அரசு கொண்டு போயிருக்கு. இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு, தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார்.